இந்த பதிவு வந்து ஒரு அவசர பதிவு. அதாவது எனக்கு தேவையான விஷயம். காலையிலேருந்து நாங்கள் நாயா பேய அலைஞ்சு ஒரு செல்ஃபோன் வந்து அங்கே மாட்டிக்கிருச்சு. அதனால் வேறு ஒரு செல்ஃபோன் போய் மீனாட்சி பஜாரில் வாங்கிட்டு இப்போத்தான் வீட்டுக்குள்ளே நுழையிறோம். சிம் கார்டும் போயிருச்சு. எங்களுக்கு பெர்சனல் நம்பர் அவன் நம்பர் இல்லை கையில். நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் காலையிலேருந்து வெயிலில் 108 டிகிரி வெயில். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கே நாங்கள் ரொம்ப இதில் இருக்கோம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா கொடு, அந்த ஃபோனை கொடு. அடித்து நொறுக்கின ஃபோனு இப்போ தான் டிஸ்பிளேயை மாற்றிங்கிறங்க. பழைய ஃபோன் இது. அதை வச்சுருந்த ரெட்மி. இந்த ஃபோனை போய் வேலை பார்த்து நெளிஞ்சு கிடந்துச்சு. இப்படி இதை போய் இப்போ சரி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு எவ்வளோ செலவு? இப்போ 6800 அப்புறம் சொல்லி 800 கழிச்சுக்கிட்டு 6000 வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்போ இந்த சுமிங்கிறவ ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதில் அவள் என்ன சொல்கிறா, உங்களுக்கு என்ன இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா அவங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து நம்ம ஏமாற்றி காசு வாங்குறோமா. கொஞ்ச நாள் அவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தோமா. அதை நீ சொல்லாத, நான் சொல்கிறேன். நீ என் பேரை சொல்லி இப்போ நீ என்னைய சொல்கிறீல, என்னையே இல்லை எங்களை சொல்கிறீல. சென்னையில் இருக்கிறவங்க பார்ட் 1கிட்டையும் வாங்கி சாப்பிட்றீங்க, அவங்க போனோன்னே பார்ட் 2கிட்ட வாங்கி சாப்பிட்றீங்கன்னு சொல்லி சொல்கிறீல. இதே கேள்வி நான் உன்கிட்ட திருப்பி கேட்குறேன். உனக்கு யார் மூலியமா கை செயின் அந்த அதை என்ன போட்டா அவங்க பிளாட்டினம் பிங்க் கலர் வந்து கோல்டு வந்து பிளாட்டினத்தில் வைரம் பதிச்சது உனக்கு யார் மூலியமாக வந்துச்சு? யார் உனக்கு வாங்கி கொடுத்தா? அவங்க யார்? என் சகோதரி தானே. என் பேரை சொல்லி என் சகோதரிக்கு என்கிட்டயே தெரியாமல் நாக்கடை பஜாரில் போய் வாங்கினால்லவ. வாங்கிட்டு அதையும் திருப்பி போய் தங்கமாக மாற்றி கொடுத்தது நான் தானே. கோல்டு அதாவதுங்க பிளாட்டினாவாக இருந்தால் இதாகாது, விலை போகாது, அந்த வைரக்கல்லுக்கும் விலை போகாது கம்மிங்கிறதுனால கொடுத்துட்டு தங்கமாக மாற்றி இன்றைக்கி உன் கழுத்தில் போட்டு ஜொலிக்குதே இருந்தால் இப்படி ஆற்றியே. அது எங்கேருந்து வந்தது? யார் அவங்க உனக்கு? உன்னைய நம்பி யாராவது ஒரு நயா பைசா போடுறாங்களே? எல்லா பேரையும் பகைச்சிக்கிட்டு உட்காந்துருக்க. என்னால் தான் உங்கள் 2 பேருக்குமே காசு வருது. சரி, நம்ம அண்ணனுக்கு வந்து மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறா, கை கால் அமைக்கி விடுறா. அவர் கேட்குறப்பம்லாம் ஏதோ நல்லது பொழுது செய்கிறாங்கிறதுக்காக இவளுக்கு உதவி செய்கிறாங்க பல பேர். அதே மாதிரி முன்னாள் பொண்டாட்டி நீ. இப்போ கிடையாது. இப்போ உன்னை நான் என் பொண்டாட்டினே சொல்ல மாட்டேன். நீ என்னுடைய பழைய பொண்டாட்டி. அதுக்காகவும் நிறையா பேர் உதவி செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பகைச்சிக்கிட்டது யார்? நீயா போய் இந்த சுகையில் சுண்டல் பையில போய் மெண்டல் பையில போய் காதல் பண்ணுறேன் என்னவனே மன்னவனேன்னு சொன்னதுனால இன்றைக்கி அவனுக்கூட உன் வாழ்க்கையை இணைக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கினேன். இன்றைக்கி எல்லா பேரும் உன்னைய வெறுத்து வெளியே வந்துட்டாங்க. இப்போயும் சொல்கிறேன், என்னைய தேவையில்லாமல் அந்த மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வாங்கி தின்னீங்க, இப்போ பழையபடி அவங்கள உதறி தள்ளிட்டு இவங்கள்ட்ட வர்றீங்க. இந்த பேச்சு பேசாத. இப்போ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இப்போ இந்த மெட்ராஸ் ஏற்கனவே மெட்ராஸ்னா யாரு? பெரிய மேடம்னா சென்னை பார்ட் 1. சரி, ஆமாம். தீபா கிட்ட தான் பஞ்சாயத்து ஆகி போச்சாமே. காசு கொடுக்காம ஏதோ சிறுலிபுத்தூர் வரைக்கும் போயிட்டு பணம் போடுறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்லி தானே பிரச்சனையை கிளப்பி விட்டதே. சண்டை அதனால தானே ஆரம்பம். அவன் சுகையிலோடைய ஃபோட்டோவை வந்து அந்த அம்மா ஐடியில் போட்டிருந்துச்சான். அதை கிளியர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. கிளியர். தரமான கேள்வி. இதுக்கு ஒன்றால் பதில். சூப்பர் கேள்வி. கரெக்டு. இல்லை, தீபா எதுக்கு கொடுக்கணும் நான் கேட்குறேன். காசு யாருமே கிடையாது. இவ எப்படி காசு கேட்கலாம்? அப்போ தப்பு பூரா இவன் மேலே வச்சுக்கிட்டு பழியை தூக்கி அங்கே ஓடுறது. எங்களை அங்கே வரைக்கும் போக விட்டுட்டு காசு கொடுக்கல. மிதிப்பேன். அப்புறம் எவன் கொடுப்பேன் உனக்கு? ஆமாம், எனக்கே தெரியல. ஆச்சரியமா இருக்கு. என்னமோ காசை கொடுங்குறா, கொடுக்கல, ஏமாத்திட்டாங்கங்கிறா. நீ கூட்டணி போட்டு போன ஆள் யாரு? எப்படி உனக்கு காசு வரும்? சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதான். கிடையாது.
இப்போ நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, செய்யாமல் போகிறாங்க, அதை பார்த்து உனக்கே இவ்வளோ வயிற்றுச்சலும் இவ்வளவு பொறாமையும். இப்போ எனக்கு கொடுத்தாங்க. இப்போ இவளும் தான் இருந்தா, இவளும் தான் என் கூட வந்து ஜெயில் வாசல் வரைக்கும் வந்துட்டு இப்போ காவல் நிலையம் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் வந்தா. இவளை யாராவது ஒரு ஆள் சீந்துனாங்களே? இவளை ஒரு நாய்க்கு சமமாக கூட மதிக்கலை. ஒரு 100 ரூபா கூட யாரும் போடலை. என்ன இல்லை இல்லை சரி விடுங்க. அதெல்லாம் ரைட்டு தான்ப்பா. நான் வந்தவொடனே எனக்கு எத்தனை பேர் சூப்பர் சாட்டு டாலர் போட்டு அண்ணே நீங்கள் வராமல் உங்களை பார்க்காம நாங்கள் தவிச்சிட்டோம் எங்கிட்டோம் சொன்னாங்க. உடனே ஒரு நாய்க்கு கூட மதிக்கலையேன்னு சொல்லி சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. மதிப்பு இல்லாமல் போச்சே. நீ தானே லைவ் போட்ட காலையில். சரி, என்னைய விட உனக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 6.25 லட்சம் பேர் இருக்காங்க. இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி நம்பர் இல்லைப்பா, லைவுங்கிறது லைவ் டெலிகாஸ்ட்டுங்கிறது இப்போ உன் மீடியாவில் உள்ளவங்க தானே வர்றாங்க. பண்ணலையில அப்போ உன்னை யாரும் மதிக்கலை. உன் கூட இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து சரி அன்பை வச்சு அவராக்கா கூட வாங்க முடியாது. அப்புறம் என்ன, என் சகோதரிகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மாத்திரமா போட்டாங்க, ஏன் உள்நாட்டில் எம்டிஸ் போடலையா? என்ன வசந்தி பிள்ளை யார் சொன்னா? மைதீன் தான் வெளிநாட்டில் இருக்காரு, எம்டிஸ் வந்து உள்நாட்டில் தான் இருக்காரு. என் பக்கம் இருக்கிறவங்க பூரா என்னைய காணோம்னா ஒரு சொட்டு கண்ணீர் விடுறவங்க. நீலாம் எப்படி தெரியுமா, உன்னை காணா போனால் உனக்காக வந்து வெடி போடுறவங்க, பிரியாணி திம்பாங்க. ஐயோப்ப இன்னொன்று வச்சுக்கிருவான், நீ மாத்திரம் நான் போகாமல் நீ மாத்திரம் போயிருந்தா இந்நேரம் எவ்வளோ பேர் கொண்டாடி இருப்பாங்க தெரியுமா? இது தேவையில்லாத பேச்சு தானே. நான் என்னை தரையில் உட்கார வச்சது, எனக்கு அங்கே உட்கார்றதுக்கு சேர் இல்லை, அதனால நான் கீழே உட்காந்தேன். அதையே வந்துக்கிட்டு பார்த்தீங்களா, கூட இருக்கிறவளே சிரிக்கிறானா அப்போ அடுத்த ஆளுக்கு எவ்வளோ குதூகலமாக இருக்கும். எதிரிகளுக்கு மெண்டலு கொஞ்சம் கூட அறிவு இல்லைடா. சோறு திங்கிறாளா இல்லை சோத்தை விட்டு வேற என்ன திங்கிறாளான்னு தெரியல. வேணாப்பா, தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆகாத. அப்புறம் நான் பாட்டுக்கு செல்லுகளெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு போயிடுவேன். திருப்பி இன்னொரு செல்லு வாங்குற சூழ்நிலையை உருவாக்கிறாத. நான் அவள் பக்கம் போய் அவளை பேசிக்கிட்டு இருக்கேன், திட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு ஊடால வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுற? நான் என்ன சொல்கிறேன் சுமி, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன். உனக்கு இவ்வளோ நேரம் பேசுனது அவளை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊடால நீ கெடுத்து விட்ட. நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க சுமி. உனக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம் இன்னுமே. ஏன்னா நீ தேடி போன இடம் சுண்டல், ஒரு மெண்டல் பையில தேடி போயிருக்க. என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்கிற முடியும். இப்போ அதைத்தானப்பா நானும் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து இப்போ நீ இவ்வளோ தூரம் நாங்கள் அலையிறோம். ஒரு செல்ஃபோன் தொலைஞ்சு போனாலோ இல்லை ரெக்கவரியோ இல்லை சிம் கார்டோ எல்லாமே நாங்கள் தான் அலையணும், நாங்கள் தான் வாங்கணும். ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் வாய்தானாலும் நாங்கள் தான் போகணும். என்னைக்கு 1.5 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு என்னை வந்து டேஷனில் பார்க்க வரலையோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் இருந்த உறவு அத்து போச்சு. இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறது என்ன தெரியுமா, என் பேரன் என் பிள்ளைங்கிற அந்த பாசம்தான். ஓ மேலே ஒரு கடுகளவு கூட எனக்கு பாசமோ பந்தமோ கிடையாது. என்னமோ வந்துக்கிட்டு வீடு கட்டுறதை பற்றி தானேப்பா பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, இவங்க வீடு நீங்கள் வீடு கட்டுறதை எல்லோரும் கந்திஷ்டி வச்சுட்டாலும் அப்படின்டா. நீ வீடு கட்டின காலம் வேறு. நீ அப்போ வந்து நம்ம மீடியாக்குள்ளே இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஒரு பூஜை போட்டாலோ ஒரு செங்கல் வாங்கினாலோ ஒரு சிமெண்ட் வாங்கினாலோ 50 பேர் ஆன்னு வாயில் கையை வச்சு வேடிக்கை பார்க்குற நிலமை. ஆமாப்பா, அதையும் சொல்லிக்கிறோம். இந்த வட்டம் வந்து நாங்கள் வந்து இந்த மணி கூட அடிக்குது பாருங்கள். இனிமேல் நாங்கள் அந்த இடத்துல வீடு கட்டுற ஐடியா இல்லை. அந்த இடத்த வந்து கூடிய விரைவில் அந்த இடத்த வந்து எந்த இடத்துல அந்த இடம் இருக்குது, எத்தனை செண்டு, எத்தனை சதுர அடி, அதுக்கு என்னென்ன இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இந்த பாருங்க எருமாட்டு மூதேவி, நான் அவுட்டரில் வாங்கி போட்டிருக்கோம்னு சொல்லி அளந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மெயினான ஏரியா அப்படிங்கிற
நீ கொஞ்சம் நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? எனக்கு தெரியும் எந்த ஏரியான்னு. நான் வீடியோவே அழிச்சு விட்ருவேன், வேற போடவா? மெயினான ஏரியானா ஏற்கனவே அவங்க வாயிலேயே வண்ணம் குலையிறாங்க. கந்திஷ்டிலாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போ எவன் யார் என்ன நடக்கும்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வர்ற அப்போ தான் மெயினான ஏரியா. நீ மாத்திரம் என்னை சொல்கிறீல பேசும்போது பார்த்து பேசு, அளந்து பேசுன்னு. நீ ஏன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற எருமாடு? டேய், ஒரு இடத்துல இடம் இருக்குது, அது எந்த இடங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க, அதில் நான் சொல்கிறேன். மெயினான இடம்தான், மதுரைக்குள்ளே சிட்டி சென்டரில் இருக்குது. எவ்வளோ 3.25 சென்ட் போதுமா? அந்த சென்ட்டுக்கு என்ன விலை வருதோ தாராளமாக விலை வைங்க. கொடுத்துட்டு இவளை இழுப்பூருக்கோ திருப்பூருக்கோ தாராபுரத்துக்கோ இல்லை கோயம்புத்தூருக்கோ நான் பேக் பண்ணிடுறேன். சரியா? மற்ற இப்போ எதையும் என்கிட்ட வாயை கிண்டாதீங்க. 6 மணி லீவில் நம்ம பேசிக்கிறலாம். பாய்.